உனக்கு முன்னாடி சித்ராவும் நானும் லவ் பண்ணோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா கூட இருந்தோம். அதுக்குள்ள ஒரு சின்ன சிச்சுவேஷன்னால கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். யார் நீங்க? என்ன வேணும்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வர சொல்லு. மருதனா? மருது, நாடகம் ஆரம்பிச்சிடுச்சு. விளையாட தயாராகி கீழே இறங்கி போங்க. சரி, அங்க யாரோ வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம அப்புறம் சாப்பிடலாம். என்ன அக்கா வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? விஷயம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற இந்த போட்டோவை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை பாருங்க. என் தம்பி பசுபதியும் போட்டோல இருக்க சித்ராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என் தம்பி மிலிட்டரியில வேலை பார்த்தான். அவனை திரும்பவும் மிலிட்டரியில வர சொல்லி லெட்டர் வந்ததால போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா அதுக்குள்ள பார்த்தா சித்ரா முத்தரசுன்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு விஷயம் தெரிஞ்சது. அது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள சித்ரா இறந்தும் போயிட்டா. அப்பதான் என் தம்பி வந்து என் வாரிசு சித்ரா வயித்துல வளருது, அது சித்ரா குழந்தையா வளர்ந்திருக்குன்னு சொன்னா. ஆனா வந்து விசாரிச்சப்போ முத்தரசுக்கு வாரிசே கிடையாதுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஆனா இப்பதான் மறுபடியும் தெரிய வந்தது, முத்தரசுக்கு ஒரு வாரிசு இருக்குங்கிறதும் அந்த பொண்ணு உங்க வீட்டுல இருக்கிற ருத்ரானு தெரிய வந்துச்சு. அதனால என் தம்பியோட குழந்தை எங்க வீட்டோட வாரிசு, அது திரும்ப எங்களுக்கு வேணும். அதுக்காக தான் ருத்ராவை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க அப்படியெல்லாம் இருக்காது. யார்கிட்ட வந்து என்ன போய் சொல்லிட்டு இருக்கீங்க? ஸ்வேதாக்கா, இவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இவங்க என்ன சொன்னாலும் சரி, கொடுக்க முடியாது முடியாது முடியாது.
கொடுக்கலன்னா நாங்க ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நியாயம் கேட்போம். வேற என்ன பண்ண முடியும்? எதுக்காக இப்ப ஊர் பஞ்சாயத்தை கூட்டணும்? நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் பொய்யா இருக்கிறப்போ நீங்க வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா சித்ராக்காவை பத்தி எல்லாரும் தப்பா பேசுவாங்களே. இத பாருமா, இந்த ஊர்க்காரங்க தப்பா பேசுறாங்களோ இல்ல சரியா பேசுறாங்களோ நாங்க நடந்த உண்மையை சொல்லுவோம். எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. எங்களுக்கு குழந்தைதான் முக்கியம். இது பாருங்க, தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. முத்தரச மாமா நினைவே இல்லாம படுத்திருக்காரு. அவர் வீட்ல இல்லாத இந்த நேரத்துல நாங்களே பேசி எந்த முடிவும் எடுக்க கூடாது. அதே சமயம் மாமா திரும்ப வர வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். ஊர் பஞ்சாயத்துல இத பத்தி பேசவே கூடாது. என்னமா பேசிட்டு இருக்கீங்க? நாங்க எங்க குழந்தை கேட்டு வந்தா குழந்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப என்னடா ஊர் பஞ்சாயத்துல போய் புகார் கொடுக்க கூடாதுங்கிறீங்க? நாங்க புகார் கொடுக்கதாமா செய்வோம். அதெல்லாம் நீங்க தடுக்க முடியாது. ஓ, உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் எதுக்கு அடி போடுவீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? முதல்ல வாயை திறந்து அத கேளுங்க. பணத்தை கொடுத்துடுறோம், ஆனா பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பணத்துக்கு விசுவாசமா இருக்கணும். மாமா நினைவு திரும்பி வர வரைக்கும் இத பத்தி எங்கேயும் வாயை திறக்க கூடாது. சொல்லுங்க, எவ்வளவு பணம் வேணும்? ஸ்வேதாக்கா, இவங்களே போய் சொல்றாங்க. இவங்களுக்கு போய் நாம எதுக்காக காசு கொடுக்கணும்? அப்படி நாம காசு கொடுத்தா இவங்க சொல்றது உண்மை ஆயிடாதா? பணம் எல்லாம் கொடுக்காத ஸ்வேதாக்கா. என்ன பேசுற வெண்ணிலா? அவங்க பஞ்சாயத்துல போய் சித்ரா நீ பத்தி தப்பா பேசினா நம்ம குடும்பத்தோட மானம் தானே போகும். அண்ணன் திரும்பி வந்ததும் வீட்டுக்கு வந்து அவங்க அப்படி பேசும்போது நீங்க என்ன பண்ணீங்க கேட்டா நீயா பதில் சொல்லுவ? எங்களை தானே கேட்பாரு. இங்க பாருங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்வேதா, ஒரு நிமிஷம் உள்ள வா. வெண்ணிலா, நீயும் வா. என்ன ஸ்வேதா, நீ பாட்டுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேக்குற? முத்தரசனை கையெழுத்து போட்டாதான் நம்ம பேங்க்ல இருந்து முறையா பணத்தை எடுக்க முடியும். வீட்ல எங்க பணம் இருக்கு? ஏற்கனவே அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு நிறைய செலவாயிடுச்சு. இதுல நீ அவங்க கிட்ட பணம் வேற தரேன்னு சொல்லிட்ட. அவங்க வேற பணத்தை வாங்காம போக மாட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? ஏதோ யோசிக்காம பேசிட்டானே, என்ன பண்றதுன்னு இப்ப எனக்கும் புரியல. வீட்டுல பணம் இல்லன்னா அதான் நிறைய நகை இருக்குல்ல, அதுல ஏதாவது கொடுத்தா அவங்க பேசாம போயிட போறாங்க. ஆமால. ஐயோ, முத்தரச மாமாவுக்காக தான் நான் இவ்ளோ யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்லனா நான் இப்படி பேசிருக்கவே மாட்டேன். என்ன பண்ணி தொலைக்கிறது? அவங்க இருக்கிற வேகத்தை பார்த்தா நேரா பஞ்சாயத்துல போய் தான் நிப்பாங்க போல இருக்கு. என்ன பண்றது போ? நம்ம கிட்டதான் காசு இல்லையே போ. இங்க பா ஸ்வேதா, இப்போதைக்கு நான் சொன்னதை தவிர வேற வழியே இல்ல. ஏதாவது 2 நகையை எடுத்து கொடுத்து அவங்க வாய் மூடிட்டு போயிட்டே இருக்க போறாங்க. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். புரியுதா? வெண்ணிலா, நீ ஒண்ணு பண்ணு. சித்ராக்காவோட நகை உள்ள இருக்கும், அவங்க ரூம்ல இருந்து அதை எடுத்துட்டு வா. எப்போ இது பாருமா, நான் மட்டும் இஷ்டப்பட்டு அதை கொடுக்கணும்னு சொல்றேன். மாமாவோட மான மரியாதை காத்துல பறந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்படி ஒரு தப்பு நடந்துடக்கூடாது. ஏற்கனவே அன்னதானம் நடந்தப்போ ஒரு பெரியவர் வந்து மான மரியாதை எல்லாம் போயிடும்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? அது மாதிரி இப்ப எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஆமா வெண்ணிலா, போய் எடுத்துட்டு வா வெண்ணிலா. சரிக்கா, நான் எடுத்துட்டு வரேன். போ.
சித்ராக்கா, நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ இத பண்றேன். இதனாலதான் நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்த முடியும்னு சொல்றாங்க. உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. யார் மனசும் வேதனைப்படக்கூடாது. முத்து மாமா சீக்கிரமா மீண்டு வரணும்க்கா. நீங்க தான் சித்ராக்கா எல்லாருக்கும் நல்லது செய்யணும். இந்தாங்க ஸ்வேதாக்கா. நீயே கொடுப்போம். சித்தி, என்ன அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்களா? எனக்கு பயமா இருக்கு சித்தி. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாது. சித்தி உன்னை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். தைரியமா இரு, நான் இருக்கேன். ருத்ரா, தூங்குமா. எனக்கு தூக்கம்லாம் வரல சித்தி. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து சித்ராமாவை பத்தி தப்பா பேசிட்டு போனாங்களே, அவங்கள பத்தி தானே யோசிக்கிற. அழாத சித்தி, அழாத. உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தால ஒரு சாமியாரு, அவர் என்ன சொன்னாரு யோசிச்சு பாரு. நான் தான் அப்பா பொண்ணுன்னு தெரிய வரும்போது அப்பாவோட உயிருக்கு ஆபத்து வரும், அவமானமும் வரும்னு சொன்னாருல்ல, அது நிஜமாயிடுச்சு பாத்தியா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ருத்ரா. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இல்ல சித்தி, எனக்கு நல்லாவே தெரியுது. நான் தப்பான பொண்ணு, ராசி இல்லாதவ. இது எல்லாமே என்னாலதான் நடந்திருக்கு. நான் எங்கேயாவது போயிடும் சித்தி. அப்பா ரொம்ப பாவம் சித்தி. அப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சித்தி. நான் இந்த வீட்டுல இருந்தா, அவங்க சொன்ன மாதிரி அப்பா இருக்கு ஆபத்து வந்தா, நான் என்ன சித்தி பண்றது? நான் எங்கேயாவது போறேன் சித்தி. ஹே, ருத்ரா, ருத்ரா. என்ன ருத்ரா இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. மாமா கேட்டா எவ்வளவு வேதனைப்படுவாரு தெரியுமா? முத்து மாமா கண்ணு முழிச்சா இவங்களால எதிரில கூட நின்னு பேச முடியாது. எல்லாரையும் அடிச்சு துரத்தி விட்டுருவாரு. இவங்க எல்லாம் மாமா முன்னாடி வர கூட பயப்படுவாங்க. நீ குழந்தையா திரும்பி வந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி மாமாவுக்கு எந்த கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. மாமா மட்டும் குணமாகி திரும்பி வரட்டும், அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். முத்து மாமா வந்தா எல்லாம் சரியாயிடும். நாம அது வரைக்கும் அமைதியா இருக்கணும் ருத்ரா. சித்தி நான் இருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத ருத்ரா. நீ எந்த கவலையும் இல்லாம படுத்து தூங்கு. வா.
விஷயம் சொல்லுப்பா. எரியா அவசரப்படாத, சொல்லுவோம்ல. நம்ம ஊரு பெரிய ஐயா வீட்டு முத்தரசன் மேல ஒருத்தர் பிராது கொடுத்திருக்காங்க. அவரோட மகன் ருத்ராவ தன்னோட மகன்னு சொல்லி பசுபதிங்கிற ஒருத்தர் உரிமை கொண்டாடி பஞ்சாயத்துல பிராது கொடுத்திருக்காரு. அதனால அதை விசாரிக்க இன்னைக்கு சாயந்தரமே பஞ்சாயத்து கூட இருக்கு. அதனால ஊரை சேர்ந்த எல்லாரும் தவறாம பஞ்சாயத்துல கலந்துக்க சொல்லி பஞ்சாயத்தோட உத்தரவு. எல்லாரும் மறக்காம வந்துருங்க. எப்படி சொல்லிட்டு போறாங்க? அதான் ஒண்ணுமே புரியல. என்னக்கா செத்து போனவங்கள பத்தி இப்படி சொல்றாரு? சித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு, அது அப்படிலாம் பண்ணிருக்காது. ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன மருது? என்னாச்சு? என்ன அநியாயம் நடக்குது பாத்தியா? என்னாச்சு? தண்டோரை போட்டு ஊர்ல பஞ்சாயத்து கூட்ட போறேன்னு சொல்றாங்க. அந்த 3 பேரும் நம்ம கிட்ட நகையை வாங்கிட்டு போய் புகாரும் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றீங்க மருது? தண்டோரை போட்டு ஊர்ல பஞ்சாயத்து கூட்ட போறேன்னு சொல்றாங்க. 3 பேர் நகையை வாங்கிட்டு போய் புகாரும் கொடுத்திருக்காங்க போல. கொஞ்சம் கூட நன்றி இல்லாத மனுஷங்களா இருக்காங்களே. கையில நகையும் வாங்கிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வர போயிட்டாங்களா? அவங்க மட்டும் என் கையில சிக்கட்டும். என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது மருது? ஸ்வேதாக்கா, நான் தான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன்ல. இப்ப என்ன பண்றது? தேவையில்லாம பஞ்சாயத்து அது இதுன்னு இப்ப போய் நிக்க வேண்டியதா இருக்கு. மாமா ஆஸ்பத்திரியில இருக்கிற இந்த நேரத்துல நாம எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது? இப்ப என்ன பண்ண சொல்ற? எதுவா இருந்தாலும் பேசிதானே ஆகணும். நாம என்ன இப்படி போவாங்கன்னு நினைச்சோமா என்ன? அவங்க வாய் மூடணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நகையை கொடுத்தோம். ஆனா அவங்க கெட்ட எண்ணத்தோட இப்படி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? சித்தி, பஞ்சாயத்துல அவங்க கிட்ட என்ன குடுக்க சொல்லிடுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாம் இவனாலதான் வந்தது. இவதான் மாமாவோட வாரிசுன்னு எப்ப தெரிஞ்சதோ அந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டோட மானம் காத்துல பறக்குது. மாமாவுக்கு இருக்கிற மரியாதைக்கு மத்தவங்களுக்கு தீர்ப்பு சொல்லதான் போய் நிப்பாரே தவிர இப்படி ஏதோ அவமானப்பட்டதில்ல. கடைசியில மாமா பெரியும் பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. எல்லாம் இவ வந்து நேர்ந்தா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ ஸ்வேதாக்கா, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க ஸ்வேதாக்கா. அவ குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? குழந்தையா இருக்கணும். இப்படி குட்டி சாத்தானா இருந்தா இதுதான் பிரச்சனை. இதுக்குதான் சித்தி நான் அப்பவே போயிடுறேன்னு சொன்னேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நான் போயிடுறேன் சித்தி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா பாவம் சித்தி. அப்பாக்கு இப்படி எல்லாம் நடந்தா எவ்வளவு கஷ்டம். அப்பா சரியாய் வந்தா கூட இதெல்லாம் கேட்டு எவ்வளவு வேதனைப்படுவாங்க. நான் போறேன் சித்தி. தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணிடாத ருத்ரா.